டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த செம்மொழி என்கிற ஏற்பை தமிழுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து அவரும் குரல் எழுப்பி வந்தார். தமிழ் சான்றோர்கள், டாக்டர் கலைஞர் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் மொழி செம்மொழியாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி செம்மொழி ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக தமிழிலே இருக்கிற ஒரு 41 செவ்வியல் இலக்கியங்கள் அதற்கு அடிப்படை ஆதாரங்களாக விளங்குகிறது என்கிற அடிப்படையில் அதை முன்வைத்து அந்த செம்மொழி ஏற்பை மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசு வழங்கியது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த அமைப்பில் ஒரு 4-5 ஆண்டுகளாக அதில் சந்திரசேகரன் என்கிற ஒருவரை அதற்கு அமர்த்தியிருக்கிறார்கள். அவர் ஒரு இயக்குனராக அதில் அமர்த்தியிருக்கிறாங்க. இப்பொழுது சுதா சேசையன் அவர்களை துணைத் தலைவராக அதிலே அமர்த்தியிருக்கிறார்கள். இந்த இருவரும் பணியாற்றதற்கு பிறகு தொடர்ந்து இந்த செம்மொழி இலக்கியங்களாக இருக்கிற ஒரு 41 இலக்கியங்களை ஆராய்ச்சி செய்வது என்கிற நிலையை தாண்டி முழுக்க முழுக்க ஒரு பக்தி சார்ந்த, ஒரு புராணம் சார்ந்த ஆராய்ச்சிகள் தான் அங்கே முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சுதா சேசையன் என்று சொல்லக்கூடிய ஒரு துணைத் தலைவர், இவர் அடிப்படையில் ஒரு பக்தியை முன்னெடுக்கிற ஒரு சமய பிரசங்கியாக செயல்படக்கூடிய ஒருவர். ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சமய பிரசங்கி. அவரை கொண்டு செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் அமர்த்திருக்கிறாங்க. இது செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய மிக அடிப்படையான அந்த நோக்கத்தை சிதைப்பதற்கென்றே இந்த துணைத் தலைவரை அங்கே அமர்த்திருக்கிறார்கள். இவர் மட்டுமல்ல, சந்திரசேகர் தொடங்கி தொடர்ந்து செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிற இந்த இலக்கியங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியின் மீது, குறிப்பாக கலைஞர் உடைய மிக முக்கியமான கனவாக, தமிழ் சான்றோர்களின் மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிற செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தின் நோக்கத்தை சிதைப்பதற்காகத்தான் இந்த சுதா சேசையன் போன்ற ஒரு சமயத்தை பரப்புகிற, ஒரு புராணத்தையும் பக்தியையும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற சுதா சேசையனை அவர்கள் நியமித்திருப்பது என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இது கண்டிக்கத்தக்கது.